வாங்கங்க நம்ம ரோட்டு கடை ஸ்டைல்ல மசாலா பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு நான் வந்து பட்டாணி வந்து ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. அந்த ஊற வச்ச பட்டாணியை தூக்கி போட்டு அது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி அதையும் வெட்டி போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம குக்கர்ல ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு மசாலா தேவை. அந்த மசாலாக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுங்க. முழுசா இருந்ததுன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுங்க, ஒரு 3 பல்லு பூண்டும் போட்டுங்க. என்கிட்ட வந்து நான் பேஸ்ட் வச்சிருந்தேன், அதனால அந்த பேஸ்ட்டை போடுறேன். போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அதை அரைச்சி ரெடி பண்ணிட்டு குக்கர்ல அதுக்கடையில இந்த விசில்லாம் வந்துடும், நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருவோம். அதுக்கெல்லாம் இந்த மசாலா வதக்கிறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் ஊற்றி ஜீரகம் போட்டு அரைச்ச மசாலா தூக்கி கொட்டி அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கி ரெடி பண்ணி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் குக்கர்ல இருந்து வேக வச்ச அந்த பட்டாணியில ஒரு கரண்டி மட்டும் முழுசா எடுத்து தனியா வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்ச் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துருங்க. இங்க 1-2மா அப்புறம் இந்த மசாலால தூக்கி இந்த மேட்ச் பண்ணதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு சில்லி பவுடரு, ஒரு ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா. இந்த மசாலாவே போதுங்க, கமகமன் வாசனையா இருக்கும். மல்லி இலையும் தூவி இந்த கிரேவியை ரெடியா தனியா வச்சுங்க. அப்புறம் நம்ம பானிபூரி கடையில பாக்கெட் தனியா விற்பாங்க பாருங்க, அதை நம்ம ஆயில்ல போட்டு பொரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோந்தாங்க, ப்ராசஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ண வேண்டியதுதான். நம்ம இந்த பானிபூரியை நொறுக்கி ஒரு இதில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாயும் தூக்கி அதுக்கு மேலே கொட்டி மறுபடியும் கொஞ்சம் பானிபூரியை நொறுக்கி போட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை லைட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை மேலே தூவி மல்லி இலையும் தூவி வீட்டில் மிச்சரோ ஓமப்பொடியோ இல்லை கடையில் வாங்கினதோ டாப்பில் தூவிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுங்க. அந்த ரோட்டு கடை ஸ்டைலில் வீட்லேயே மசாலா பூரி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்களா? ஓகேவா? பாய்.